ப்ராபபிலிட்டி ப்ராபபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, ப்ராபபிலிட்டி இஸ் ஏ கான்செப்ட் விச் நியூமரிக்கலி மெஷர் த டிகிரி ஆஃப் அன்சர்டைனிட்டி. டிகிரி ஆஃப் அன்சர்டைனிட்டி தான் நம்ம வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். therefore of containing of the occurrence of the event. ப்ராபபிலிட்டி அப்படின்றது வந்து எதை வந்து நமக்கு நியூமரிக்கலா எதை மெஷர் பண்ணுது அப்படின்னா, அன்சர்டைனிட்டி டிகிரி ஆஃப் அன்சர்டைனிட்டி அப்படின்னா ஒரு நிகழ்வுல ஏற்படக்கூடிய ஒரு நிச்சயமற்ற தன்மை எவ்வளோ அப்படின்றத மெஷர் பண்ணக்கூடிய ஒரு இதுதான் வந்து நமக்கு வந்து ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்றோம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட், ஒரு ஈவெண்ட்னா நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சியினுடைய நிகழ்தகவுக்கான எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கேசஸ் இன் விச் த ஈவெண்ட் அக்கர்ஸ். அந்த ஈவெண்ட்ல எத்தனை தடவை வந்து அந்த ஈவெண்ட் வந்து நடக்குது, அதுக்கப்புறம் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ் அப்படின்றது தான் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அன் ஈவெண்ட். நம்பர் ஆஃப் கேசஸ் இன் விச் த ஈவெண்ட் அக்கர்ஸ் பை டோட்டல் நம்பர் ஆஃப் கேசஸ். இஃப் அன் ஈவெண்ட் ஏ கேன் ஹேப்பன், இப்போ ஒரு ஈவெண்ட் ஏ அப்படின்ற ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிறோம். அந்த ஈவெண்ட் வந்து நடக்கக்கூடிய வழிகள், அதாவது ஏ கேன் ஹேப்பன் இன் எம் வேஸ், அது அண்ட் ஃபெயில் இன் என் வேஸ், இது நடக்காமல் போவதற்கான வாய்ப்பு வந்து என் வழிகள் அப்படின்னா த ப்ராபபிலிட்டி ஆஃப் த ஹேப்பனிங். அப்போ வந்து நடப்பதற்கான ப்ராபபிலிட்டி என்ன அப்படின்னா, அதுக்கான ஃபார்முலா பி ஈக்குவல் டு எம் பை எம் பிளஸ் என். இந்த பைல எம் பிளஸ் என்னன்றது நமக்கு அந்த டோட்டல் வேல்யூ, அதாவது நடப்பதற்கும் நடக்காமல் போவதற்குமான மொத்த வேல்யூவை தான் நம்ம வந்து எம் பிளஸ் என் அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து அதே மாதிரி த ப்ராபபிலிட்டி ஆஃப் நாட் ஹேப்பனிங். நாட் ஹேப்பனிங்னா நடக்காமல் போவதற்கான வாய்ப்பை மேல எழுதிடுறோம் என் அண்டு இது என் பை எம் பிளஸ் என். இப்போ இந்த பி பிளஸ் கியூ, பி பிளஸ் கியூனா பியையும் கியூவையும் கூட்டணும் அப்படின்னா, பின்றது நடப்பதற்கான நிகழ்தகவு, கியூ இது வந்து பி இல்ல கியூ, திஸ் கியூ அப்படின்றது வந்து நடக்காமல் போவதற்கான நிகழ்தகவு. திஸ் பி பிளஸ் கியூ ஈக்குவல் டு எம் பிளஸ் என் பை எம் பிளஸ் என். ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 1 வரும். அப்போ ஜென்ரலா நமக்கு வந்து சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டி அப்படின்னா, சம் ஆஃப் த ப்ராபபிலிட்டினா நமக்கு வந்து மொத்த ப்ராபபிலிட்டி எப்பவுமே வந்து 1க்கு சமமா இருக்கும். இந்த ஈவெண்ட், ஏன்னா வந்து ஒரு ஈவெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பா வந்து நடக்கலாம், இல்லாட்டி நடக்காம போகலாம். அப்ப நடப்பதற்கான ப்ராபபிலிட்டியும் நடக்காம போறதுக்கான ப்ராபபிலிட்டியும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 கண்டிப்பா வந்துடும். அடுத்து இந்த ப்ராபபிலிட்டியில நமக்கு சில இம்பார்ட்டன்ட் டெஃபினேஷன்ஸ் பார்க்குறோம். அதுல வந்து டை அப்படின்றது வந்து நம்ம வந்து டைஸ் அப்படின்னு சொல்லுவோம். டைன்றது இட் இஸ் ஏ ஸ்மால் கியூபு, இதனுடைய ப்ளூரல் ஃபார்ம் வந்து டைஸ். இதை தான் நம்ம வந்து தமிழ்ல வந்து பகடை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததாக வந்து கார்ட்ஸ்ன்றது சீட்டுக்கட்டுகள். சீட்டுக்கட்டுகள் வந்து மொத்த சீட்டுக்கட்டுகள் வந்து நமக்கு வந்து எத்தனை இருக்கு அப்படின்னா 52 இருக்கு. அதுல வந்து 4 டைப் ஆஃப் கார்டு வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னா ஸ்பேடு, ஹார்ட்டு, டைமண்டு, கிளப்பு. இதுல வந்து ஒவ்வொரு டைப்லையும் 13 கார்ட்ஸ் இருக்கும். அப்ப அந்த 4 13 சேர்த்தீங்கன்னா 52 கார்டு வரும். இந்த 4 13ல ஒவ்வொன்றுலையும் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஏஸ் இருக்கும். ஸ்பேடில் ஒரு ஏஸ் இருக்கும், ஹார்ட்ல ஒரு ஏஸ் இருக்கும், டைமண்ட்ல ஒரு ஏஸ் இருக்கும், கிளப்ல ஒரு ஏஸ் இருக்கும். அப்போ வந்து மொத்தம் நமக்கு 4 ஏஸ் இருக்கும். அதே மாதிரி கிங்க்கு வந்து அதே மாதிரி ஒவ்வொன்றுலையும் ஒவ்வொன்று இருக்கும், இப்போ 4 இருக்கும். அது மாதிரி குயின், ஜாக்கு இது எல்லாமே 4 4 4 இருக்கும். அப்புறம் வந்து மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்பேடும் கிளப்பு, ஸ்பேட் கார்டும் கிளப் கார்டும் நமக்கு வந்து பிளாக் கலர்ல இருக்கும். மற்ற 2 ஹார்ட் அண்ட் டைமண்ட் இது ரெண்டும் வந்து நமக்கு ரெட் கலர்ல இருக்கும். இப்போ நார்மலா சீட்டு கட்டில் நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்புறம் வந்து 1ஆம் நம்பர் இருக்காது. 1ஆம் நம்பருக்கு பதிலாக தான் நமக்கு வந்து ஏஸ் அப்படின்றது தான் இருக்கும். அடுத்ததான் வந்து கிங்க்கு, அப்புறம் கிங் கார்டு இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா குயின் இருக்கும். அடுத்து வந்து ஜாக் கார்டு இருக்கும். பாத்தீங்கன்னா வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13. இந்த 13 டைப்லையும் 4 கார்டு இருக்கும். பட் இட்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் கார்டு பாத்தீங்கன்னா 52 கார்டு இருக்கும். இதான் வந்து சீட்டு கட்டுகளுடைய இருக்கக்கூடிய
கார்ட்ஸு 52 கார்டு. அதுல பிளாக் வந்து 26, ரெட் வந்து 26. இப்போ ஏஸ்ல வந்து 4 கார்டு இருக்கு அப்படின்னா 2 கார்டு பிளாக் இருக்கும், 2 கார்டு வந்து ரெட் இருக்கும். அதே மாதிரி தான் கிங், குயின், ஜாக்கு, அதே மாதிரி நம்பர்ஸும் அதே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து எக்ஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அல்லது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எக்ஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ் அல்லது சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நம்ம ஒரு நாணயத்தை நம்ம ஒரு தடவை சுண்டுறோம் அப்படின்னா என்னென்னலாம் உருவாகலாம், இப்போ என்னென்னலாம் உருவாகலாம் ஒரு நாணயத்தை சுண்டும் போது. அப்போ வந்து அதுல ஹெட் விழுகலாம், இல்லை அப்படின்னா நமக்கு வந்து டைல், அதாவது பூ வந்து நமக்கு கிடைக்கலாம். இப்போ இந்த ஹெச்கமா டி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஹெச்கமா டீயை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சாம்பிள் ஸ்பேஸ் அல்லது எக்ஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்றோம். அதாவது ஒரு காயினை நம்ம சுண்டும் போது என்னென்ன நிகழ்வெல்லாம் நடக்க முடியும் அப்படின்றது தான் நம்ம வந்து எக்ஸ்ஹாஸ்டிவ் ஈவெண்ட் ஆர் சாம்பிள் ஸ்பேஸ். அதே மாதிரி நீங்க ஒரு டைஸை சுண்டுனீங்க அப்படின்னா, டைஸை வந்து நம்ம உருட்டும் போது அப்போ வந்து 1ல இருந்து 6 வரைக்குமான நம்பர்ஸ் எது வேணாலும் கிடைக்கலாம். அப்போ வந்து சாம்பிள் ஸ்பேஸ் வந்து 1, 2, 3, 4, 5, 6 அந்த மாதிரி இருக்கும். அப்ப சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, the set of all possible outcomes of a single performance of an experiment is exhaustive events or sample space. அதாவது all possible outcomes, ஒரு நிகழ்வு நம்ம வந்து நாணயத்தை சுண்டும் போதும் சரி அல்லது பகடையை உருட்டும் போதும் சரி நமக்கு என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்ம வந்து சாம்பிள் ஸ்பேஸ். ஒரு பகடையை உருட்டணும் அப்படின்னா நமக்கு வந்து 1 to 6, அதுவே 2 பகடையை உருட்டும் போது நமக்கு வந்து 36 அவுட்கம்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும், 36 அவுட்கம்ஸ். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 1,1, அதே மாதிரி அதுல இருந்து 1,2, 1,3, அப்புறம் 1,6 வரைக்கும் கிடைக்கும். அதே மாதிரி 2, கிடைக்கும். அதே மாதிரி 3,1, 3,6, 4,1, 4,6 இந்த மாதிரி நமக்கு 6,1ல இருந்து 6,1, அதே மாதிரி 6,6 வரைக்கும். அப்ப இந்த 36 கிடைக்குது. அப்போ வந்து ஒரு பகடையை உருட்டுனா நமக்கு 6 கிடைக்கும், அதுவே வந்து 2 பகடையை உருட்டினீங்கன்னா 36 கிடைக்கும். அது மாதிரி ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணும்போது நமக்கு வந்து S = H, ஹெட் அண்ட் டைல் 2 இது கிடைக்குது. அதுவே 2 காயினை வந்து நீங்க வந்து டாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 4 கிடைக்கும். அப்போ வந்து 3 காயினை டாஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து 8 இது வந்து கிடைக்கும். அப்போ வந்து நமக்கு இந்த டாஸ் பண்ணும்போது அது கிடைக்கக்கூடிய அந்த சாம்பிள் ஸ்பேஸோட எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2ஓட பவர்ல இருக்கும். நமக்கு வந்து 2ஓட பவர். இப்போ ஒரு காயின் அப்படின்னா 2 பவர் 1 = 2. அதுவே வந்து 2 காயின் அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 பவர் 2 = 4 அந்த மாதிரி கிடைக்கும். அதே 3 காயின் அப்படின்னா நமக்கு வந்து 2 பவர் 3 = 8 இந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி தான் நம்ம வந்து டைஸ் வந்து நம்ம இது பண்ணும்போதும் ஒரு டைஸ் அப்படின்னா 6, அதுவே 2 சைஸ் அப்படின்னா வந்து 2 டைஸ்னா 6/2, 3 அப்படின்னா 6/3, 6/3ன்ற போது நமக்கு வந்து 216, 216 இது வந்து நமக்கு கிடைக்கும். 216 அவுட்கம்ஸ் வந்து கிடைக்கும். அப்போ இதுதான் வந்து நம்ம சாம்பிள் ஸ்பேஸ் அல்லது எக்ஸ்ஹாஸ்டிவ் ஈவென்ட் சொல்றோம். இதை வந்து எஸ்ன்ற நம்பரால, எஸ்ன்ற எழுத்தால நம்ம வந்து குறிக்கிறோம். அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னா வந்து 2 ஈவெண்ட்ஸ் வந்து ஆர் செட் டு பி ஈக்குவலி லைக்லி. அதாவது ஈக்குவலி லைக்லி அப்படின்றது இங்க என்ன அப்படின்னா வாய்ப்பு அப்படின்ற எடுத்துருவோம். இப்போ ஈக்குவலி லைக்லின்னா இது தமிழ்ல வந்து சம வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ 2 ஈவெண்ட் இருக்கு, 2மே நடக்கிறதுக்கு சமமான வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஈவெண்ட்டை நம்ம வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கிறது இன்னொரு ஈவெண்ட் வந்து எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாம இருக்கணும். அல்லது if one of them cannot expected in preference to the other. அதாவது எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் நம்ம வந்து ப்ரெஃபரன்ஸ் வந்து அதிகமா கொடுக்கக்கூடாது. ஒரு ஈவெண்ட்டுக்கு அதிக ப்ரெஃபரன்ஸ், இன்னொரு ஈவெண்ட்டுக்கு கம்மியான ப்ரெஃபரன்ஸ் அந்த மாதிரி நமக்கு இருக்கக்கூடாது. இப்போ உதாரணமா நீங்க ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணும்போது அங்க வந்து பூ விழுவதற்கும் வாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி தலை விழுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டுக்குமே 50-50 சான்ஸ் வந்து நமக்கு இருக்கு. இப்போ அந்த மாதிரியான ஈவெண்ட்ஸை நம்ம வந்து ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் வந்து இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். 5th வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ். இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா the happening of one event does not affect the probability of the other event. அதாவது ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுனால இன்னொரு ஈவெண்ட்டை வந்து அது பாதிக்க கூடாது. உதாரணமா இந்த ஈவெண்ட் ஆஃப் ஹெட், 2 காயினை வந்து நம்ம டாஸ் பண்றோம். 2 காயினை டாஸ் பண்ணும்போது
ஒரு காயின்ல பூ விழுந்துச்சு அப்படின்னா ரெண்டாவது காயின்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் காயின்ல விழுகக்கூடிய அந்த பூ வந்து ரெண்டாவது காயின்ல எது விழுகும் அப்படின்றத அது வந்து தீர்மானிக்கக்கூடியதா இருக்கக்கூடாது. கண்டிப்பா வந்து நமக்கு வந்து 2 காயின் நம்ம டாஸ் பண்ணும்போது 2 காயின்லயும் எது வேணாலும் நமக்கு விழுகலாம். அப்ப அந்த மாதிரியான 2 ஈவெண்ட்ஸ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஈவெண்ட். அதாவது ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் ஹெட் ஆன் ஃபர்ஸ்ட் காயின் அண்ட் த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங் டைல் ஆன் த செகண்ட் காயின் இன் எ simultaneous throw of 2 coins are important. இது இண்டிபெண்டன்ட். ஒரு நிகழ்வு மற்றொரு நிகழ்வு பாதிக்கல அப்படின்னா அது நம்ம இண்டிபெண்டன்ட் அப்படின்னு சொல்றோம். அதுவே ஈக்குவலி லைக்லி என்ன அப்படின்னா ஒரு இப்ப 2 நிகழ்வு இருக்குன்னா 2 நிகழ்வுக்குமே சமமான வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். எந்த ஒரு நிகழ்வுக்கு வந்து அதிக வாய்ப்பு இன்னொன்னுக்கு வந்து கம்மியான வாய்ப்பு அப்படி கொடுக்காம இருக்கிறது அது ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். அடுத்த ஹெட்டிங் வந்து நமக்கு வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா if 2 events are known as mutually exclusive when the occurrence of one of them excludes the occurrence of the other. என்ன அர்த்தம் அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ்னா என்ன அர்த்தம்னா 2 ஈவெண்ட் இருக்குது, அப்ப அந்த 2 ஈவெண்ட்டுக்கும் பொதுவா எதுவுமே இல்லை அப்படின்னா அது வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இப்போ உதாரணமா வந்து நம்ம வந்து காயினை டாஸ் பண்றதுல இப்ப ஏதாவது ஒரு 2 ஈவெண்ட் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ உதாரணமா வந்து ஒரு காயினை நம்ம டாஸ் பண்ணும்போது நமக்கு எஸ் ஈக்குவல் டு என்னென்னலாம் கிடைக்கலாம் அப்படின்னா வந்து 1 2 3 4 5 6. இதுல வந்து நம்ம 2 ஈவெண்டா நம்ம பிரிக்க போறோம். 2 ஈவெண்ட். ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கக்கூடிய ஈவெண்ட், அதை வந்து நம்ம ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப ஈவன் நம்பர்ஸ் கிடைக்கக்கூடிய ஈவெண்ட் பாத்தீங்கன்னா 2 4 6. அடுத்து இன்னொரு ஈவெண்ட் எடுத்துக்கலாம், அதை வந்து பின்னு எடுத்துக்கலாம். அது என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஆடு நம்பரா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ 1 3 5. இப்ப இந்த 2 ஈவெண்ட் பாத்தீங்க அப்படின்னா 2க்கும் பொதுவா நமக்கு எதுவுமே இருக்காது. இப்போ ஏன்னா ஏல வந்து 2 4 6 இருக்கு, பில வந்து 1 3 5 இருக்குது. 2க்கும் காமன் எதுவுமே கிடையாது. இப்போ இந்த மாதிரியான ஈவெண்ட் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட். இப்போ ஒருவேளை நம்ம வேற மாதிரி இப்போ ஏயை வந்து ரெட்டப்படை அப்படின்னு எடுத்துட்டு அடுத்து பியை வந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா வந்து ஏ வந்து ரெட்டப்படை அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து பிக்கு வந்து நம்ம வந்து 3ஐ விட அதிகமான எண்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்போ பி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3ஐ விட அதிகமான எண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 4 5 6 இந்த மாதிரி கிடைக்கும். இப்ப ஏயும் பியும் பாத்தீங்க அப்படின்னா ஏல வந்து 2 4 6 இருக்கு, பில 4 5 6 இருக்கு. அப்ப ஏக்கு பிக்கும் பொதுவா வந்து 4 6 இருக்கு. அப்ப இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸ் வந்து மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, ஏன்னா 2க்கும் காமனான நம்பர்ஸ் வந்து இருக்கு. அப்ப மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா 2க்கும் காமனா எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து 2 ஈவெண்ட்ஸ் ஆர் நோன் அஸ் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் அக்கரன்ஸ் ஆஃப் ஒன் ஆஃப் தம். ஒரு ஈவெண்டோட அக்கரன்ஸ் வந்து ஒன் ஆஃப் தம் எக்ஸ்க்ளூடுனா இன்னொரு ஈவெண்டோட அக்கரன்ஸும் 2 ஈவெண்டோட அக்கரன்ஸ் வந்து என்ன பண்ணிடணும், டோட்டலா எக்ஸ்க்ளூட் பண்ணிடணும். ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். இது வந்து தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் சொல்றாங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் ஈவெண்ட். காம்பவுண்ட் ஈவெண்ட்னா என்ன அப்படின்னா வந்து காம்பவுண்ட் கூட்டு நிகழ்ச்சி. தமிழ்ல சொல்ல போனோம் அப்படின்னா கூட்டு நிகழ்ச்சி. கூட்டு நிகழ்ச்சினா என்ன அர்த்தம், நமக்கு வந்து 2 3 ஈவெண்ட் 2 அல்லது அதற்கு அதிகப்படியான ஈவெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து சைமல்டேனியஸா நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து கூட்டு நிகழ்வு அல்லது காம்பவுண்ட் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது when 2 or more events occur in comparison, இல்ல இது வந்து இன் கனெக்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். இன் காம்போசிஷன், அதாவது காம்போசிஷன் அப்படின்ற வேர்ட்ல வரும். காம்போசிஷன் சேர்ந்து நிகழ்கிறது வித் ஈச் அதர். த simultaneous occurrence is called a compound event. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டினா இதை வந்து தமிழ்ல வந்து நமக்கு வந்து நிபந்தனை நிகழ்தகவு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது the probability of happening an event A such that event B has already happened. B வந்து ஏற்கனவே நடந்திருக்கணும். அது is called the conditional probability of happening A on the condition that B has already happened. இது எப்படி குறிக்கிறாங்க அப்படின்னா P of A by B இந்த மாதிரி குறிக்கிறோம்.
இதனுடைய மீனிங் என்னன்னா பி ஆஃப் ஏ பை பின்னு குறிக்கலாம், இன்னொன்று வந்து பி ஆஃப் பி பை ஏ. இப்ப பி ஆஃப் ஏ பை பின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பின்றது ஆல்ரெடி நடந்திருக்கணும். பி ஆஃப் பி பை ஏ அப்படின்னா ஏ வந்து நமக்கு ஆல்ரெடி நடந்திருக்கணும். பி நடந்திருந்தாதான் ஏ வந்து நமக்கு நம்ம சொல்ல முடியும், நடக்கும். அது மாதிரி இங்க ஏ நடந்திருந்தாதான் அடுத்து வந்து பி வந்து நடக்கும். இதான் வந்து பி ஆஃப் ஏ பை பி, பி பை ஏன்றது. இதுதான் நம்ம வந்து கண்டிஷன் சொல்றோம். என்னன்னா பி நடந்தாதான் அடுத்து ஏ வந்து நம்ம சொல்ல முடியும். பிஏ வச்சுதான் நம்ம ஏஏ சொல்ல முடியும், அதே மாதிரி ஏ வச்சுதான் பிஏ சொல்ல முடியும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்கிறதுனால இதை நம்ம வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி, தமிழ்ல வந்து நிபந்தனை நிகழ்தகவு அப்படின்னு சொல்றோம். இப்போ இதற்கான ஃபார்முலா பாத்தீங்க அப்படின்னா பி ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ வெட்டு பி அல்லது ஏ இன்டர்செக்ஷன் பி பை பி ஆஃப் பி அப்படின்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்றோம். இப்போ இந்த கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியில எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்போ +2 லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கான நிபந்தனை நிகழ்தகவு. இப்போ பாத்தீங்கன்னா வந்து 2 நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நிகழ்கிறது அல்லது ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ்கிறது. எடுத்துக்காட்டு வந்து ஏ என்ற நிகழ்ச்சி நடந்து முடிந்தபின் பி என்ற நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 2 நிகழ்ச்சிகள் ஏ மற்றும் பி ஒன்றாக நடைபெறுகிறது. இது வந்து 2 சூழ்நிலைகள் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நமக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 4000 பேர் வசிக்கக்கூடிய ஒரு கிராமத்துல 1500 பேர் வந்து பெண்கள் இருக்காங்க. அந்த கிராமத்துல வசிப்பவர்களில் 25 வயதுக்கு மேல் உள்ள 1000 பேரில் அதுல 400 பேர் பெண்கள் இருக்காங்க. இப்ப தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவர் எப்படி இருக்கணும் அப்படின்னா பெண்ணாக இருக்கணும், அதே நேரத்துல அவங்க வந்து 25 வயதுக்கு மேல் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ரெண்டு என்ன ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இப்ப இந்த 4000 பேர்ல 1500 பேர் பெண்கள். ஃபர்ஸ்ட் நாம வந்து இந்த 1500 பேர் பெண்கள்ல நமக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா 25 வயதுக்கு மேல் இருக்கணும் அப்படின்ற ஒரு கண்டிஷனை கொண்டு வர்றோம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒருவர் ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும், கண்டிப்பா பெண்ணாக இருக்கணும். இப்ப 4000 பேர்ல இருந்து நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் தேர்ந்தெடுக்கிறவர் வந்து கண்டிப்பா என்னவா இருக்கணும், பெண்ணாக இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன போட போறோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த 25 வயதுக்கு மேல அப்படின்றத கொண்டு வரோம். இப்ப இந்த மாதிரி ஆல்ரெடி இப்ப நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒருவர் பெண்ணாக இருந்தாதான் நம்ம 25 வயசுக்கு மேல அப்படின்ற அடுத்த டாபிக்கே நம்ம போக முடியும். இப்ப இந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான் நம்ம வந்து கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இப்ப ஏற்கனவே ஒண்ணு நடந்திருந்தாதான் இன்னொன்னு வந்து நம்ம சொல்ல முடியும் அப்படின்றது. இப்போ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா வந்து நமக்கு பி ஆஃப் ஏ பை பி ஈக்குவல் டு பி ஆஃப் ஏ வெட்டு பி பை பி ஆஃப் பி. அதுவே பி ஆஃப் பி பை ஏ அப்படின்னா வந்து கீழே வந்து மேல வந்து பி ஆஃப் ஏ வெட்டு பி அப்படியே இருக்கும், கீழே வந்து பி ஆஃப் ஏ அப்படின்னு வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் 9th பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் அன் ஈவென்ட் அண்ட் ஆட்ஸ் அகைன்ஸ்ட் அன் ஈவென்ட். இது என்னன்னா நம்ம ஈவெண்ட்டுக்கு ஃபேவரா உள்ளது, அதுக்கப்புறம் ஈவெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா உள்ளது, அதை வந்து சொல்றோம். இப்போ இப் நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் வே, நமக்கு ஃபேவரபிள் வேயோட நம்பர் வந்து எம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். அதுவே நாட் ஃபேவரபிள் வே வந்து என் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஈவெண்ட்டுக்கான ஃபேவர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஆட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் ஈவெண்ட் வந்து நம்ம ஃபேவரபிள் வேயை அன்ஃபேவரபிள் வேயால வகுத்துடுறோம். அதுவே அகைன்ஸ்ட் தி ஈவெண்ட் அப்படின்னா அன்ஃபேவரபிள் வே வந்து ஃபேவரபிள் வேயால டிவைட் பண்ணிடுறோம். இதுதான் வந்து அதற்கான ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்ல நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா the probability of an event must be between 0 and 1. அதாவது ஒரு ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பவுமே 0க்கும் 1க்கும் மட்டும் இடையில தான் இருக்கும். அதுவே இம்பாசிபிள் ஈவென்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதனுடைய ப்ராபபிலிட்டி கண்டிப்பா 0வா இருக்கும். அதே மாதிரி ஷூர் ஈவென்ட் அப்படின்னு சொல்லலாம், அல்லது டெஃபினட்டா இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாலும் சரி, டெஃபினட் ஈவென்ட் அல்லது செட்டன் ஈவென்ட் எல்லாமே சேம் மீனிங் தான். இதனுடைய ப்ராபபிலிட்டி வந்து 1.
அதாவது ப்ராபபிலிட்டியோட வேல்யூ எப்பவுமே வந்து 1க்கும் 0க்கும் இடையில தான் இருக்கும். நடக்கவே நடக்காத நிகழ்ச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து 0. இப்ப நடக்கவே நடக்காத நிகழ்ச்சிகள்லாம் நம்ம நிறைய சொல்லலாம். இப்ப சூரியன் வந்து மேற்கே உதிப்பது, அதற்கான நிகழ்தகவு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து மேற்கே கண்டிப்பா நடக்கவே நடக்காது, அப்ப 0. அப்புறம் கிழக்கே உதிப்பதற்கான நிகழ்தகவு அப்படிங்கிறத கண்டிப்பா கிழக்க தான் உதிக்கும், அப்ப அதற்கு அது வந்து ஷியூர் ஈவெண்ட், டெஃபினட் ஈவெண்ட், செர்டைன் ஈவெண்ட். இப்ப இந்த மாதிரி கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து 1. கண்டிப்பா நடக்காதுன்னு தெரிஞ்சுன்னா அதுக்கான ப்ராபபிலிட்டி 0. அல்லது நடக்குமோ நடக்காதோ அப்படின்னு தெரியற எல்லாத்துக்குமான ப்ராபபிலிட்டி வேல்யூயும் 0க்கும் 1க்கும் இடையில நமக்கு இருக்கும். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்.